ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த பாத்திரம் வந்து எப்படி இருக்குன்ட்டு, இந்த பூஜை பாத்திரம். ஆனால் நம்ம ஒரே ஒரு பொருள் போட்டு இப்போ வாஷ் பண்ணி எடுத்து நான் காட்டுறேன். இப்போ எவ்வளோ அழகாக மாறிடுது பாருங்கள். இது எந்த பொருள் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் நான் வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டேன். இது வந்து லெமன் சால்ட், நாட்டு மருந்து கடையில் வந்து இது வந்து கிடைக்கும். இந்தமாரி லெமன் சால்ட் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஒரு பொருள் தாங்க நான் சொன்னது. இது போட்டோன்னா பூஜை பாத்திரம் பளிச்சுன்னு மின்னும். இப்போ நான் வந்து கொஞ்சமாக போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தான் இது வந்து சேர்த்துக்கணும், நிறைய போடக்கூடாது. கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம இப்போ இது கூட வந்து என்ன பண்ண போகிறோம்னா சபீனா வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறோம். சபீனா கலந்துட்டதுக்கப்புறமா விம் லிக்விட், உங்கள்கிட்ட எந்த மாதிரியான லிக்விடு எதுவாக இருந்தாலும் ஓகே, அது கொஞ்சமாக நம்ம வந்து இப்போ வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக இது போட்டால் போதும், ரொம்பவும் வேணாம். இப்போ இந்த 3 பொருளையும் நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியுது, லைட்டாக பொங்கி வருது பாருங்கள். இப்போ அவ்வளோதாங்க. இந்த ஒரு பொருளை தான் வந்து நான் வந்து சேர்த்து நான் பூஜை பாத்திரம் வந்து கழுவேன். நல்லா பளபளன்னு இருக்கும். இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குது இந்த பாத்திரம். இதை வந்து நல்லா வந்து நம்ம அழுத்தம் கொடுத்தெல்லாம் தேய்க்க வேணாம், லைட்டாக தேய்ச்சாலே போதும். அவ்வளோ சூப்பராக வந்து பளிச்சுன்னு ஆகிடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் தேய்க்கும் போதே டிஃப்ரெண்ட் வந்து நல்லாவே தெரியுது. நம்மளோட பூஜை பாத்திரம்லாம் வந்து எப்பயுமே வந்து பளபளன்னு இருந்தால் பார்க்கவே கொஞ்சம் தெய்வீகமாக நல்ல லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து தேய்ச்ச இடம் எப்படி இருக்குது, தேய்க்காத இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்க வேணாம். நீங்கள் ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். உண்மையிலே நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன், இந்த லெமன் சால்ட்டில் இவ்வளோ ஒரு பவர் இருக்குன்ட்டு. அதே மாதிரி அது வந்து அதிகமாகவும் நம்ம போடக்கூடாது. போட்டோன்னா நமக்கு கை வந்து கொஞ்சம் நமைச்சல் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக தான் போடணும், அளவுக்கு அதிகமாக போட்டுறாதீங்க. கொஞ்சமாக போட்டால் போதும். கொஞ்சமாக போட்டு நான் சொன்னதெல்லாம் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்தமாரி தேய்ச்சி எடுத்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம உள் சைடும் எல்லா சைடும் நம்ம வந்து இதை வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். செம்பு பாத்திரம், பித்தளை பாத்திரம், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே பளிச்சு நம்மளுக்கு ஆகும். வெள்ளி கூட நல்லாவே வந்து சூப்பராக க்ளீன் ஆகுது. நான் வெள்ளி கூட தேய்ச்சி பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. இப்போ நான் இது வந்து வாஷ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ வாஷ் பண்ணிட்டேன். எவ்வளோ சூப்பராக வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். அவ்வளோ அழகாக பளிச்சுன்னு ஆயிருக்கு. நீங்களும் வந்து இந்த மாதிரி லெமன் சால்ட்டு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். உங்கள் பூஜை பாத்திரம் பளபளன்னு மின்னும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.